ஹாய், நான் உங்கள் மனசு பேசுகிறேன். பெண் பெண்ணுன்றவ யார்? ஒரு மகளாக இருந்து காதலியாக ஆகி மனைவியாக மாறி தாயாக ஆகி இந்த உலகத்தில் ஒவ்வொரு பர்சனுக்கும் இம்பார்ட்டண்ட் ரோலை கொடுக்குறவ தான் பெண். இந்த உலகத்தில் கடவுள் எல்லா உயிர்களையும் படைச்சதுக்கப்புறம் ஆண்கள் உள்பட கடைசியாக தான் பெண்ணை படைச்சாராம். அப்படி படைக்கும்போது நிறைய பேர் அவர் படைக்கிறத பார்த்துட்டு இருந்தாங்களாம். பெண்ணை படைக்கிறத ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 6 நாளைக்கு மேலேயும் ஆச்சான். ஏன் பெண்ணை படைக்க மட்டும் இவ்வளோ நேரம் அப்படின்ற கேள்வியை கேட்டாங்களாம். ஸோ நான் படைக்கிற இந்த பெண் அப்படின்றவ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவளுக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு எதையும் பார்க்காம கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அடம் பிடிக்கிற குழந்தைய தூங்க வச்சு சின்ன காயமாக இருந்து அதை எப்படி ஆற்றணும்னு தெரிஞ்சிருக்கணும். உடஞ்ச மனசாக இருந்தாலும் அதுக்கு மருந்தாக இருக்க தெரியணும். தனக்கு உடம்பே சரியில்லைனாலும் அதை அவளே சரி பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் வரைக்கும் உழைக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அதான் ஒரு பெண்ணை படைக்க இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொன்னாராம். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு அவளுக்கு 2 கை தான் இல்லையா? அது எப்படிங்க இவ்வளோ வேலையும் செய்கிறவங்களுக்கு 2 கை மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்னொரு கடவுள் அந்த பெண்ணை தொட்டு பார்க்குறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களே, இவங்களால எப்படி இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ இந்த பெண்ணுக்கான உடல் தான் ரொம்ப மென்மையாக இருக்கும், ஆனால் அவள் மனசு ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும். அவளால் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் அதை தாங்க முடியும். கஷ்டம், அன்பு, கோபம் இப்படி இருக்க எல்லா உணர்வுகளையும் அவளால் அடக்கிக்க முடியும். என்னதான் கோபம் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சாஃப்டாக ஹேண்டில் பண்ண இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நியாயமாக தனக்கான உரிமையை போராடி ஜெயிக்க கூட தெரிஞ்சிருக்கும். எதையும் எதிர்பார்க்காம அன்பாக இருப்பாள். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னாராம். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்தவர்த்து அந்த பெண்ணோட கன்னங்களை தொட்டு பார்த்தாராம். ஏதோ வழியிற மாதிரி இருக்கே, இது என்ன வழியுது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுதாங்க கண்ணீர். அவளோட சந்தோஷம், துக்கம், கவலை, ஆச்சரியம் அப்படின்ற எல்லா உணர்வுகளையும் வெளிக்காட்டக்கூடிய ஒரே விஷயம், அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் கண்ணீர் தாங்க. கண்ணீர் தான் அவளோட சிறந்த பெயின் கில்லர்னு சொல்லி சொன்னாராம். ஸோ கடவுள் படைச்சதுலேயே சிறந்த படைப்பு எதுனா அது பெண் தான். ஆனால் என்னங்க ஒரு குறை, அவளுக்கு அவ மதிப்பே தெரியாது. கரெக்ட் தானங்க? இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தன்னோட சந்தோஷம் எதுன்னே தெரியாமல் வாழ்க்கையை முழுசாக தொலைச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னையும் எடுத்துக்கலாம். தப்புன்னு தெரியும், ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. யாருக்கெல்லாங்க பயப்படுறது? பெற்றவங்களுக்கு, வளர்த்தவங்களுக்கு, ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்கிற இடத்துல, கட்டின புருஷங்கிட்ட, பசங்கக்கிட்ட, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பெண் பயந்து பயந்து தான் போயிட்டுருக்காள். அவள் எப்போ தனக்காக வாழ போகிறா? தனக்காக வாழ்கிறதுக்கு தைரியம் இருக்கா அவளுக்கு? இல்லைங்க. எப்போ அவள் பொண்ணாக பிறந்துட்டாலோ எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு அடுத்தவங்களுக்காக சிரிச்சுக்கிட்டே காலத்தை கழிச்சிட்டு மரணம் படுக்கையில் போய் படுக்கிறா. உண்மை தானே? என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய பொண்ணுங்க அவங்க மனசில் இருக்கிறத சொல்ல முடியாமல் தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறாங்கங்க எங்கள் அம்மா, பொண்ணாக பிறந்துட்டுலம்மா, இந்த வலியெல்லாம் தாங்கி தான் ஆகணும். வலியை தாங்கலாங்க, ஆனால் வார்த்தைகளை தாங்க முடியாதுல்ல. அந்த காலத்தில் ஏதோ 2-3 சொல் சொன்னதுக்கே தீ குளிச்சாங்களாம். இப்போ தீ குளிக்க முடியுமாங்க? என்னதான் புருஷன் கொடுமைப்படுத்தினாலும் பெற்றெடுத்த 2 குழந்தைங்களுக்காக வாழுமா?
அந்த குழந்தை உன்னை விட்டா எங்கம்மா போகும்? நீ இல்லைன்னா அதுங்க என்னம்மா பண்ணும்? யாரும்மா பார்த்துப்பா? அந்த குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமான்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்க்கை ஃபுல்லாக முடிஞ்சிருது. வாழ்க்கையில் எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியாமல், வாழவும் பிடிக்காம, சாகவும் முடியாமல் கஷ்டப்படுற ஜீவன்களில் எத்தனை பேர் தான் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு எதிர்த்து போராடி ஜெயிச்சிருக்கீங்க? தெரிலல்ல. எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பெண்களும் நல்லவங்க கிடையாது. சரிசமம் இல்லையா? ஆனாலும் இப்படி கஷ்டப்படணுன்றது தலையெழுத்தா?